வணக்கம் அன்பு உறவுகளே. ஒரு மகிழ்ச்சியான செய்தி ஜாட்ஸ் வீடியோ புரொடக்ஷன் பதில் திரைப்படத்தை ஏப்ரல் 27 பொண்டியில இருக்கிற சினி மால்ரோ திரையரங்கில வெளியிடுறாங்க. இந்த படம் ஜாட்ஸ் வீடியோ புரொடக்ஷன் தான் தயாரித்தது. அது தனித்துவமாக இந்த படத்தை வெளியிடுகிறது. இந்த படம் ஏப்ரல் 27 பிரான்ஸ்ல இருக்கிற பொண்டி என்ற இடத்துல இருக்கிற சினி மால்ரோ திரையரங்கில 5 மணிக்கு திரையிடப்படுகிறது. எல்லோரும் நீங்கள் வர வேண்டும். இந்த திரைப்படம் ஒரு சுவாரஸ்யமான ஒரு கதை கருவை கொண்ட ஒரு படமாக இருக்கின்றது. இந்த கதை கருவை பேரன் பேத்தி பொண்டி பாபு தான் எனக்கு அந்த கதையை சொன்னார். அதை பிறகு நான் திரைக்கதை வசனம் எல்லாம் எழுதி இந்த திரைப்படத்தை நான் இயக்கி இருக்கின்றேன். ஒவ்வொருவரும் குடும்பத்தில் இருக்கிற கணவன் மனைவி பிள்ளைகள் எல்லோரும் பொம்பளை பிள்ளைகள் எல்லாரும் பார்க்க வேண்டிய ஒரு படமாக இருக்கின்றது. ஒரு சுவாரஸ்யமான ஒரு திரைக்கதை, ஒரு பின்னல், அந்த நவரசமாக இந்த திரைப்படத்தை நான் பண்ணியிருக்கிறேன். இதுல எங்களுடைய மூத்த கலைஞர்கள் இந்த திரைப்படத்துறையிலும் சரி, நாடகத்துறையிலும் சரி, இதர கலை வடிவங்களில் மிக அனுபவமான கலைஞர்களை நான் ஒரு பாத்திர தெரிவு பண்ணி எல்லாரையும் நடிக்க வச்சிருக்கிறேன். இதுல நவரச நாயகன் லோகதாஸ், நடிகை கமலி, பரமேஸ்வரன் மாஸ்டர், ஸ்ரீ அங்கிள், புனிதமலர் மூத்த கலைஞி, அருளையா அவரும் ஒரு மூத்த கலைஞர், மற்றது லக்ஷிகா, ஜுருஷான் எல்லாரும் நடிச்சிருக்கிறாங்க. அற்புதமாக செந்தூரன் மற்றும் இதர கலைஞர்கள் பலர் இந்த திரைப்படத்திலே பங்கேற்று தங்களுடைய பாத்திரங்களை மிக அழகாக செய்திருக்கிறார்கள். அருணகிரிநாதன் மூத்த கலைஞர், அவரும் இந்த திரைப்படத்திலே நடித்திருக்கிறார். எல்லோரும் நீங்க வர வேண்டும். சினி மால்ரோ திரையரங்கில மிகவும் சொகுசு ஆசனங்களை கொண்ட ஒரு திரையரங்கம், மிகவும் நவீன முறையிலே செய்யப்பட்ட ஒரு திரையரங்கம், ஒரு கேட்பதற்கு இனிமையான ஒரு ஒலி அமைப்புகளை கொண்ட அந்த திரையரங்கிலே தான் இந்த திரைப்படம் திரையிடப்படுகிறது. இந்த திரைப்படத்தினுடைய நுழைவுச் சீட்டுகளை நீங்கள் முன்கூட்டியே நாளையிலிருந்து நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். அது யாரிடம் நீங்கள் அதை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்ற விவரங்களையும் நான் அடுத்த காணொலியில் உங்களுக்கு தருகின்றேன். இந்த மகிழ்ச்சியான செய்தி, ஒவ்வொருவரும் ஒரு திரைப்படத்தை ஒரு குறும்படத்தை ஆக்குவதென்று சொன்னால் ஐரோப்பியாவில் மட்டுமல்ல, இந்த புலம்பெயர்ந்த தேசங்களில் எந்த நாடாக இருந்தாலும் இந்த கலைத்துறையில் பயணிப்பவர்கள் மிக ஒரு சிக்கலான ஒரு சூழ்நிலையிலும் ஒரு வலி நிறைந்த ஒரு அந்த கலை பயணத்தை தான் மேற்கொள்வார்கள். ஏனென்று சொன்னால் நாங்கள் 5 நாளும் 6 நாளும் வேலை செய்ய வேண்டும் வேறு ஒரு வேலையை. பிறகு ஒரு 2 நாட்களுக்கு தான் இந்த கலையை நாங்கள் செய்து கொண்டிருக்கிறோம். ஆனாலும் எங்களுடைய தாய கலைஞர்கள் சளைத்தவர்கள் அல்ல. திரைப்பட துறையிலும் நாங்கள் எல்லாவற்றையும் சாதித்து காட்டுவோம் என்ற அந்த வெறியிலே தான் நாங்கள் எல்லாரும் செயற்பட்டு கொண்டிருக்கின்றோம். அத்தனை கலைஞர்களையும் ரசிகர்களையும் அன்போடு வரவேற்கின்றோம். பதில் திரைப்படத்தை பாருங்கள். செல்லுகின்ற பொழுது உங்களுடைய குடும்பத்திலே நாங்கள் எவ்வாறு இருக்க வேண்டும் என்பதை நீங்கள் பார்த்து செல்வீர்கள். வாருங்கள், அனைவரும் உங்களை அன்புடன் வரவேற்கின்றோம். நன்றி, வணக்கம் அன்பு உறவுகளே.